ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். வெறும் இந்த இலை மட்டும் போதுங்க, ஒரு நோயும் உங்கள் கிட்ட கூட வராது. முட்டைக்கோஸ் காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை போல தான் முட்டைக்கோசினோட இலைகள்லையும் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்குது. அப்படி என்னென்ன நன்மைகள் ஒளிஞ்சிருக்குது, என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த முட்டைக்கோஸ் இலை மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸை பொறுத்தவரை விட்டமின் B5, B6, B1 போன்ற சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது. தவிர்க்க முடியாத உணவுப் பொருட்களாக இருந்து வருது. விதவிதமான கலர்களில் முட்டைக்கோஸ் இருந்தாலும் அத்தனையிலையுமே இதே சத்துக்கள் தான் நிறைஞ்சிருக்குது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு முட்டைக்கோஸ் இலை எப்படி வரப்பிரசாதமாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த இலை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். சில தாய்மார்களுக்கு பாலூட்டுறப்ப வலி ஏற்பட்டு விட்டுச்சுன்னா வலியை குறைக்கிறதுக்காக இந்த முட்டைக்கோஸ் இலைகளை பயன்படுத்தி ஒத்தடம் கொடுப்பாங்க. தலைவலியிலிருந்து விடுபடுவதற்கு முட்டைக்கோஸ் இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலைவலி, தைராய்டு சுரப்பி, கை கால்கள் வீக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ் இலை தான் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். முட்டைக்கோஸ் இலைகளை தொண்டை பகுதிகளோட வெளிப்புறத்தில் வச்சு கட்டினோன்னா தைராய்டு பிரச்சனையோட தாக்கம் குறையும். கை கால்களில் வீக்கம் இருந்தாலும் இந்த முட்டைக்கோஸ் இலைகளை அதே போல் பயன்படுத்தலாம். வீக்கம் குறையிறதுக்கு முட்டைக்கோஸ் இலைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கோஸ் இலைகளை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு வீக்கம் இருக்கிற இடங்கள்ல பேண்டேஜ் வச்சு கட்டினோன்னா வீக்கம் குறைய தொடங்கும். வலி உள்ள இடங்களில் இரவில் தூங்கும்போது இப்படி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் சரும அலர்ஜி இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட ஆலோசனையை வாங்கிட்டு இந்த கோஸ் இலைகளை பயன்படுத்துறது நல்லது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியையும் இந்த முட்டைக்கோஸ் தடுப்பதாக ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது. முட்டைக்கோஸை சாப்பிட்டோன்னா புற்றுநோய் செல்களும் அழிஞ்சு போயிடும். இதிலிருந்து விட்டமின் K எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் எலும்பு தேய்மான பிரச்சனையை தடுப்பதற்கும் உதவுது. முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய நன்மைகள் போல தான் முட்டைக்கோஸோட இலைகள்லையும் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இந்த முட்டைக்கோஸ் இலை கூட எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனையை போக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. உடல் எடையை குறைய செய்கிறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் முட்டைக்கோஸில் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைய உதவுது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது. அதிகமாக குழைய வச்சிடாம ஒரு கப் வேக வச்ச முட்டைக்கோஸை சாப்பிட்டோனாலே உடல் எடையை எளிதாக குறைக்கலாம். அல்சர் புண்களை குணப்படுத்துறதுல முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குடலை காக்கக்கூடிய காய்கறிகளில் முக்கியமானது அப்படின்னா முட்டைக்கோஸ் தான். குடல் புண்களை ஆற்றக்கூடிய சக்தியும் இந்த முட்டைக்கோஸுக்கு இருக்குது. அல்சர் இருக்கிறவங்க முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தோன்னா அல்சர் தீரும். கண்களை பேணி காக்கக்கூடியதும் இந்த முட்டைக்கோஸ் தான். கண் புரையிலிருந்து நம்மளை காக்கக்கூடியது. கண் நரம்புகளை பலப்படுத்தவும் முட்டைக்கோஸ் முக்கியமானது. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கல்லீரலை காக்கக்கூடிய காய்கறிகளில் முட்டைக்கோஸும் மிக முக்கியமானது. மது அருந்துறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய விஷத்தன்மைகள் கல்லீரலை சுற்றி இருக்க பகுதிகளில் படிஞ்சிருக்கும். இந்த நச்சுத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி முட்டைக்கோஸுக்கு தான் இருக்குது. சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முட்டைக்கோஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரகத்தை காக்கக்கூடிய காய்கறிகளில் இந்த முட்டைக்கோஸும் ஒன்று. அதனால தான் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய இந்த காயை நீரிழிவு நோயாளிகள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வெறும் முட்டைக்கோஸோட இலை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.